சேஃப்டி, பில்ட், கான்ஃபிடன்ஸ் இந்த மூணுதலையும் காம்ப்ரமைஸே கிடையாது. ஆல்ரெடி இந்தியாவில் பயங்கரமா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த கார் இப்போ நியூ ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆக போகுது. எஸ், நியூ டாடா பஞ்ச் ஃபேஸ்லிஃப்ட் 2026. கரண்ட் மார்க்கெட்ல இருக்கிற டாடா பஞ்ச் கார்ஸோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, இப்போ இவங்க லான்ச் பண்ண போற இந்த நியூ டாடா பஞ்ச் ஃபேஸ்லிஃப்டோட ஃபீச்சர்ஸ் எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வெல்கம் டு பாஸ்வாலா டெய்லி தமிழ். நான் மோகனராணி. கார் பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரியும். டாடா பஞ்ச் வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி 2021ல தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு கிளியர் ஐடியாவோட தான் இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன கார், பார்க்க தான் சின்ன கார் பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சேஃப்டியா இருக்கும். எஸ்பெஷலி இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏத்த மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பஞ்சோட மெயின் ஃபீச்சர்ஸே ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் எஸ்யூவி லைக் டிரைவிங் பொசிஷன் தான். அது மட்டும் இல்லாம பார்க்க தான் சின்ன சைஸா இருக்குமே தவிர ரொம்ப ஸ்ட்ராங் பில்ட் பாடி ஸ்ட்ரக்சரா இருக்கும். பர்டிகுலரா இந்த காரை எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிட்டி டிரைவிங், அதாவது இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. எனக்கு கார் வாங்கணும் பட் பெரிய கார்லாம் எனக்கு வேணாம், சின்ன கார் சேஃப்டி ஃபீச்சர்ஸோட வேணும் அப்படின்னா இந்த காரை நீங்க தாராளமா வாங்கலாம். டாடா பஞ்சுக்கும் அதர் மாடல்ஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, மித்த கார் மாடல்ஸ் மாதிரி டாடா பஞ்ச் ரொம்ப ஆடம்பரமாவும் பவராவும் இல்ல, பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேஃப்டி அண்ட் ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்தியால கொஞ்சம் கார்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த 5 ஸ்டார் குளோபல் NCAP, அதாவது நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் சேஃப்டி ரேட்டிங்க இந்த டாடா பஞ்சுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த இந்தியாஸ் பெஸ்ட் செல்லிங் மைக்ரோ எஸ்யூவா இந்த கார் இருக்கு. சரி, மார்க்கெட்ல டாடா பஞ்சோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டாடா பஞ்ச் 2021ல லான்ச் ஆச்சு. லான்ச் ஆன அந்த ஃபர்ஸ்ட் இயர் இட்செல்ஃபே நல்ல கன்சிஸ்டன்சியா சேல் ஆயிட்டு இருந்துச்சு. வித்தின் 10 மந்த்ஸ்லயே 1 lakh யூனிட்ஸ் கார் சேல் ஆயிருக்கு. ஒரு பிராண்ட் நியூ மாடலுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். ஒவ்வொரு வருஷமும் அதோட சேல் பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு. 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அதோட சேல்ஸ் பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு. வருஷம் டாடா பஞ்ச் கார் சேல் க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. 2024ல பஞ்ச் பிகேம் இந்தியாஸ் பெஸ்ட் செல்லிங் காரா இருக்கு. அது மட்டும் இல்லாம லாங் டைம் லீடர்ஸ் லைக் வேகனார கூட இது பீட் பண்ணிருச்சு. சரி, யாரெல்லாம் இந்த பஞ்ச் காரை வாங்கியிருக்காங்க, ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 70% பையர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓனர்ஸ். நிறைய கஸ்டமர் பைக் அண்ட் ஸ்கூட்டர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி பஞ்ச் தான் வாங்கியிருக்காங்க. டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்ல இருந்து ஸ்ட்ராங் டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, அஃபோர்டபிளான பிரைஸ்ல எனக்கு ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸோட 5 ஸ்டார் குளோபல் ரேட்டிங்கோட ஒரு கார் இருக்கு. அப்ப யாரு தான் வாங்காம இருப்பாங்க? பட் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா நிறைய எஸ்யூவி இப்போ மார்க்கெட்ல என்ட்ரி ஆயிருக்கு. பட் இருந்தாலும் பஞ்ச் மாசம் டாப் செல்லிங் காரா தான் இருக்கு. ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணிருச்சு பஞ்ச். சரி, இந்த டாடா பஞ்சோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்குறப்போ 5 ஸ்டார் சேஃப்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாடா பஞ்சுக்கு 5 ஸ்டார் குளோபல் NCAP சேஃப்டி ரேட்டிங் இருக்கு. அதாவது இந்த கார் அதோட செக்மெண்ட்ஸ்ல ரொம்ப சேஃபஸ்டா இருக்கு. டுவல் ஏர் பேக்ஸ் இருக்கு, ABS வித் EBD பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு, ஸ்ட்ராங் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் பாடி, இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கு. பஞ்ச் கார் யூஸ் பண்றது 1.2L ரிவாட்ரான் பெட்ரோல் இன்ஜின். அது எதுக்கு அப்படின்னா இந்த சிட்டி டிரைவிங், அதாவது இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்மூத்தா கார் டிரைவ் பண்றதுக்கு, லாங் டர்ம் யூஸ்க்கு ரொம்ப ரிலேபிளா இருக்கும். இந்த டாடா பஞ்ச் கார் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. எக்ஸ்டீரியர் லுக் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு போல்ட் SUV டிசைன், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ்டு லைட்டா இருக்கு. LED டே டைம் ரன்னிங் லைட்ஸ், அதாவது டே டைம்ல ஒரு விசிபிலிட்டியான லைட் அங்க இருக்கு. சிக்னேச்சர் LED டெயில் லாம்ப்ஸ், ஸ்டைலிஷ் ரூஃப் ரைல்ஸ் அண்ட் டுவல் டோன் ரூஃப் ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே இருக்கறனால ஒரு போல்ட் SUV லுக் கொடுக்குது. பிராக்டிகல் ஸ்பேஸ் அண்ட் டெய்லி யூட்டிலிட்டி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பின்னாடி லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சரி, இதெல்லாம் டாடா பஞ்சோட ஃபீச்சர்ஸ். இப்போ அவங்க லான்ச் பண்ண போற இந்த நியூ டாடா பஞ்ச் ஃபேஸ்லிஃப்ட் காருக்கு எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா அஃபிஷியலா அவங்க இன்னும் எந்த டீடைல்ஸும் அனௌன்ஸ் பண்ணல, ஜஸ்ட் லான்ச்சிங் டேட்டை மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட் அண்ட் ரேர் டிசைன் எல்லாம் கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனா இருக்கலாம், மாடர்ன் LED லைட்டிங் இருக்கலாம். இன்டீரியர் அண்ட் டெக் டிசைன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிகர் டச் ஸ்கிரீனா இருக்கலாம், லைக் டாடாவோட நியூ கார்ஸ்ல எப்படி இருக்கு அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்கலாம். டேஷ்போர்ட் லேயர்லாம் கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனா நிறைய கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் சேஃப்டியை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். டாடா இஸ் நோன் ஃபார் சேஃப்டி. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நிறைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷனோட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். சரி, இந்த காரோட லான்ச் டேட் எப்பனா அஃபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது 13 ஜனவரி 2026 தான். ஸோ அப்பதான் நமக்கு இன்னும் இந்த காரோட டீடைல்ஸ் பத்தி நிறையவே தெரிய வரும். ஒன்ஸ் அவங்க லான்ச் பண்ணது நமக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ ஓல்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, இப்போ இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய இந்த நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க ஒரு டாடா பஞ்ச் கார் லவர் அப்படின்னா கண்டிப்பா இந்த காரை லான்ச் பண்ணக்கு அப்புறம் உங்களுக்கே தோணும் அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, வேரியன்ட்ஸ் இருக்கு, பிரைசிங் முதற்கொண்டு நமக்கு லான்ச் டேட் அப்பதான் தெரியும். ஸோ நம்ம லான்ச் டேட் வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bosswala. Be the boss.